ரொம்பவே ஹெல்த்தியான, ரொம்பவே டேஸ்டியான கருவேப்பிலை சட்னி. ரொம்ப குயிக்கா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இது வந்து உடம்புக்கு அவ்வளோ சத்தா இருக்கும். இது பண்ணுறதுக்காக ஒரு கடாயில 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு, 1 1/2 டேபிள் ஸ்பூன் கடலப்பருப்பு, 1 1/2 டேபிள் ஸ்பூன் கருப்பு உளுந்து, இது கூட 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நல்ல மிளகு போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு 7 பல் பூண்டு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் புளி தண்ணி ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் நார்மல் புளியாக சேர்க்குறீங்கன்னா ஒரு துண்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் வந்து கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை எடுத்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் இதுக்குள்ளே போட்டுடலாம். போட்டுட்டு இது நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணணும். இந்த எண்ணெயிலே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கை வச்சு பொடிச்சிங்க அப்படின்னா அது அப்படியே நல்லா உடப்படணும். அந்த அளவுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் ஆகி கிடைக்கணும். இப்போ இதை வந்து நல்லா கம்ப்ளீட்டாக நம்ம வந்து ஆற வச்சிடலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறமா இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டை நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். நமக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான கருவேப்பிலை சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு. இது ஹேருக்காகட்டும் ஸ்கின்னுக்காகட்டும் ரொம்ப நல்லது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஃபுல் டீட்டெயில் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, செக் பண்ணுங்கள். தேங்க்யூ.